கண்ணை புடிங்கி போடு. பாக்குற ஓடுறா. அன்புள்ள மகன் ஆனந்துக்கு உன் தாய் மங்களம் எழுதிய. நான் இங்க சௌக்கியமா இருக்கேன். ஆனா மனசுதான் வேதனைப்படுது. நீ நடனம் ஆடுறேன்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாம வீடையே வெறிச்சிட்டு கிடக்குது. உன்னை பார்க்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சீக்கிரம் வந்துடுப்பா. ஆனந்த், தினமும் வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், நேரத்தோட தூங்கணும், மறக்காம எல்லா சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சீக்கிரம் வந்து சேரப்பா. சரிம்மா. ஏப்பா ஆனந்த், நீ வருவேன்னு தினமும் சமைச்சு வச்சுக்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் வரலையா? ஆனந்த், வந்துட்டியாப்பா? ஐயோ, யாரப்பா? எழுந்து. ஐயோ, ரத்தம். கொஞ்சம் இருப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஏப்பா டாக்டர் வேண்டான்னு சொல்றேன்? என்னப்பா இதெல்லாம்? என்ன வேணும்? பறிச்சுதா உனக்கு? ஐயோ என்னப்பா அது? அம்மா, இங்க அவங்க அதுக்குவா? ஆமா, ஐயோ, என்னால முடியாது. என்னால முடியாது. என்னப்பா இது? தம்பி, நீ யாரு? உன்னை யாரு சுட்டா? ஒரு வியாபாரி. நிறைய பணத்தோட வந்தேன். அதை கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்க. பயப்படாதப்பா, தைரியமா இரு. இது வந்துட்டேன். இன்ஸ்பெக்டரா, உங்களுக்கு என்ன வேணும்? குண்டு காயத்தோட ஒரு குற்றவாளி இந்த பக்கம் ஓடி வந்தான். அவன் உள்ள நுழைஞ்சிருப்பான்னு பார்க்க வந்தோம். குற்றவாளியா? இங்க யாரும் வரலைங்க. உள்ள போய் பார்க்கலாங்களா? தாராளமா பாருங்க. ஆனா செருப்புக்காரோட வராதீங்க. ஏன்? என் புள்ள உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். அவனுக்கு வைசூரி போட்டிருக்கு. ஓஹோ, ஐ எம் சாரி. நான் வரமா? என்னம்மா சொன்னீங்க? நான் உங்க மகனா? வயித்துல பிறந்தாதான் பிள்ளையா தம்பி? உயிருக்கே ஊசலாடிக்கிட்டு எப்ப நீ என் காலடியில விழுந்த அம்மானு கத்தினியோ அப்பவே நீ என் மகன் ஆயிட்ட. இல்ல, நான் போறேன். இல்ல, இந்த நிலைமையில நீ வெளியே போக கூடாது. நீ என்கிட்ட போய் சொன்னாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். அம்மா, நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நானும் ஒரு தாய் தான். என் மகனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா நான் என்ன செய்வேனோ அதுதான் செய்றேன். வாப்பா, சாப்பிடலாம் வா. அம்மா, யாருக்காக வச்சிருக்க சாப்பாடு? ஆமாப்பா, என் மகனுக்காக. எனக்கு வேண்டாமா? பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன், நீயும் என் மகன் மாதிரி. சாப்பிடுப்பா, சாப்பிடு தம்பி. வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். தம்பி, நீ ஏதோ குற்றம் செஞ்சிருக்கேன்னு தெரியுது. நான் என்னன்னு கேட்க மாட்டேன். குற்றத்தை உணர்ந்து தெரிஞ்சிட்டா கடவுள் எல்லாத்தவரையும் மன்னிச்சிடுவார்ப்பா. மன்னிச்சாப்பா அவர் கடவுள்.
அவரும் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆமா, என் வாழ்க்கையிலே எங்கிட்ட பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் பழகிற ஒரு ஜீவனை இன்னைக்கு தாமா நான் முதல் முறையா சந்திக்கிறேன். ஏமா, நான் உங்க மகனாவே பிறந்திருக்க கூடாதா? அம்மா அம்மா சாப்பிட்டுப்பா. பாபு பாபு பாபு, என்ன இது? ஒண்ணுமில்ல, போலீஸ் விட்டாங்க. ராத்திரியில எங்க இருந்த? கோயில் கோவிலா? கூட்டம் நிறைய இருந்திருக்குமே. இல்ல, கோயில்ல ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் இருந்தது. ஏன்பா? தவறு நினைச்சு வருந்தினாத்தான் மன்னிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தெய்வம் நான் கேட்காமலேயே என்ன மன்னிச்சு பாஸ். நான் குற்றவாளியும் தெரிஞ்சிருந்தோம் போலீஸுக்கு காட்டி கொடுத்தாம என் உயிரை காப்பாத்து. என்ன அன்பு, என்ன பாசம். என்ன பாஸ், பாபு இன்னைக்கு திடீர்னு பாசம்ங்கிறான், பரிவுங்கிறான். அதுதான் நமக்கு ஆபத்து. அவன் மிருகமாய் இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் மனுஷனாய் இருக்க முடியும். அவன் மனுஷன் ஆயிட்டா நாமெல்லாம் மண்ணாயிடுவோம். தாஸ், பாபு நெஞ்சில திடீர்னு முளைச்சிருக்கிற பாச பயிரை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.